வெல்கம் டு யாமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம் பார்த்தீங்கன்னா 2025 குரூப் ஃபோர் 2025 குரூப் ஃபோருக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் 100 கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா 25th கொஷின் வந்து பார்க்க போகிறோம். 25th கொஷின் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா 2025க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீபம் 13ஆம் தேதி தீபம் இல்லையா? அந்த டேட்ல வந்து குடுப்பாங்க. அப்படி இல்லன்னு கேட்டா வெள்ளிக்கிழமை வந்து குடுப்பாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இப்போ சாரி டிஎன்எஸ்ஆர்பி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இந்த டேட்ல தான் குடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமைனால தான் இல்லன்னா ஏதாச்சும் ஒரு நம்ம தமிழ் ஃபெஸ்டிவல் டேல வந்து குடுக்குறாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க ரெடியா இருங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நியூஸ் பேப்பர்லயே ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேக்கன்ட் எடுக்க போறதா சொல்லி பிசில சொல்லியிருப்பாங்க. ஸோ 2025 உங்க கையில நெறைய ஜாப்ஸ் இருக்கும். சரிங்களா? 2024லயே நெறைய ஜாப்ஸ் இருந்துச்சு. யாரும் கண்டிருக்க மாட்டீங்க. 25ல நெறைய ஜாப்ஸ் இருக்கு. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸ்கூல் புக்க தவிர எதுவும் படிக்காதீங்க. ஸ்கூல் புக்க நல்லா தெளிவா படிங்க. எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க +1, +2லாம் தொட தேவையில்ல. 10th வரைக்குமே ஃபுல்லா சயின்ஸ் எல்லாம் படிங்க. சயின்ஸும் எல்லாமே படிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் வங்க மொழியில் எந்த பத்திரிகை வெளியிட்டார்? ராஜாராம் மோகன் ராய் வங்கை மொழியில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? சம்கத் கௌமுதி. தாதாபாய் நௌரோஜி பம்பாய் மாநகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. தாதாபாய் நௌரோஜி பம்பாய் மாநகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1870. புவியியல் அடிப்படையில் வங்காளத்தை இரண்டாக பிரிக்கும் நதி எது? புவியியல் அடிப்படையில் வங்காளத்தை இரண்டாக பிரிக்கும் நதி எது? பாகீரதி. கல்கத்தா அணுசீலன் சமிதியின் வார இதழ் என்ன? கல்கத்தா அணுசீலன் சமிதியின் வார இதழ் என்ன? யுகந்தர். பனாரஸில் வாரணாசியில் இருக்கக்கூடிய பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். அதை வந்து பாருங்க எம்எம் மாளவியா வந்து யூனிவர்சிட்டியா மேம்படுத்தியிருப்பாரு. அந்த வருஷம் எப்பன்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பனாரஸ் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அதை வந்து யூனிவர்சிட்டியா காலேஜ் இருக்கிறது யூனிவர்சிட்டியா மேம்படுத்தியவர் யாருன்னா மதன் மோகன் மாளவியா, எம்எம் மாளவியா. ஸோ இயர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. 1872ஆம் ஆண்டு ஜோதிராவ் பூலே வெளியிட்ட புத்தகம் என்ன? குலாம்கிரி. வருஷம் 1872. கான்பூர் சதி வழக்கில் தொடக்கத்தில் எத்தனை பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது? கான்பூர் சதி வழக்கில் தொடக்கத்தில் எத்தனை பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது? 13 பேர் குற்றம் சுமத்தப்பட்டிருப்பாங்க. அதுல 8 பேர் மட்டும் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. யாருடைய திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஜின்னாவிடம் காந்தியடிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்? யாருடைய திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஜின்னாவிடம் காந்தியடிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்? ராஜாஜி. ஜவஹர்லால் நேரு அரசமைப்பிற்கான குறிக்கோள் தீர்மானத்தை எப்போது அறிமுகப்படுத்தினார்? ஜவஹர்லால் நேரு அரசமைப்பிற்கான குறிக்கோள் தீர்மானத்தை எப்போது அறிமுகப்படுத்தினார்? 1946 டிசம்பர் 13. டிசம்பர் 13ல சொல்லியிருப்பாங்க. ஸோ முகவரை வந்து பார்த்தீங்கன்னாக்க 1947 ஜனவரி 22 இந்த குறிக்கோள் தீர்மானத்தின் மூலமா தான் வந்து ஏத்துந்திருப்பாங்க. சுதேச அரசுகளை இந்தியாவோடு இணைக்கும் பணிகளை செய்தவர் யார்? சுதேச அரசுகளை இந்தியாவோடு இணைக்கும் பணிகளை செய்தவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். நல்லா இந்தியாவின் பிஸ்மார்க்னு சொல்றோம். அதாவது இரும்பு மனிதன் சொல்லி சொல்றோம். இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவல்லி மலைத்தொடர். லூனி மற்றும் சரஸ்வதி ஆற்றின் படிவுகளால் உருவான சமவெளி எது? மறைந்து போன லூனி மற்றும் சரஸ்வதி ஆற்றின் படிவுகளால் உருவான சமவெளி ராஜஸ்தான் சமவெளி. சமாயிங்டன் பனியாற்றில் உருவாகும் நதி எது? சமாயிங்டன் பனியாற்றில் உருவாகும் நதி எது? பிரம்மபுத்திரா. குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் டேஷ் மீது விழுகின்றன. குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் டேஷ் மீது விழுகின்றன. மகர ரேகை. கடகரேகை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நடுவில் இருக்கும். மகர ரேகை என்பது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கீழே இருக்கும். ஸோ இங்க சூரியன் விழுறதெல்லாம் நமக்கு வந்து குளிர்காலமா இருக்கும்.
பின்னடையும் பருவக்காற்று என்று அழைக்கப்படுவது. பின்னடையும் பருவக்காற்று என்று அழைக்கப்படுவது வடகிழக்கு பருவக்காற்று. பன்னா உயிர்க்கோள காப்பகம் உள்ள மாநிலம். பன்னா உயிர்க்கோள காப்பகம் உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே சேம் பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைர சுரங்கமும் வந்து இருக்கு. நம்ம இந்தியாவில் வைர சுரங்கம் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னா, அதுவும் மத்திய பிரதேசம் தான் இருக்கு. நீலகிரியின் உயரமான சிகரம். நீலகிரியின் உயரமான சிகரம் 24 சிகரங்கள் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து தொட்டபெட்டா, செகண்ட் முக்குருதி. ஃபரமகால். ஃபரமகால் பீடபூமியானது எந்த பீடபூமியின் ஒரு பகுதியாகும்? ஃபரமகால் பீடபூமியானது எந்த பீடபூமியின் ஒரு பகுதியாகும்? மைசூர். தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது. தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது காவிரி டெல்டா பகுதி. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் உள்ள இடம். கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் உள்ள இடம் எது? திருநெல்வேலி. பாங்க்ரா என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனமாகும்? பாங்க்ரா என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனமாகும்? பஞ்சாப். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? 27. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் நம்ம தமிழ்நாட்டில் குடியாத்தத்தில். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எடுத்துரைத்தவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எடுத்துரைத்தவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏபி டைசி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாப்பேட்டை. மனித உரிமைகள் ஆணையம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1993 அக்டோபர் 12. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது எந்த புரட்சியின் முக்கிய முழக்கங்களாகும்? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது எந்த புரட்சியின் முக்கிய முழக்கங்களாகும்? பிரெஞ்சு. எப்போன்னு கேட்டாங்க 1789. சரிங்களா? இதனுடைய இந்த முக்கிய 3 இது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம முகவரிகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான். என்னட்டா இதனுடைய அப்படியே கூற்றுக்காரணத்தில் வச்சு கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியில் எடுக்கப்பட்டது. இது நமது முகப்புரையில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ளது, முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ரெண்டுமே வந்து கரெக்டு தான். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? ஒருவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது 35. மாநில அரசை பற்றி குறிப்பிடும் பகுதி. மாநில அரசை பற்றி குறிப்பிடும் பகுதி என்ன? 6. விதான் பரிஷத் என்று அழைக்கப்படுவது. விதான் பரிஷத் என்று அழைக்கப்படுவது மேலவை, ராஜ்யசபா. சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1801. இதே வருஷம் தான் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்த சட்டம். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்த சட்டம் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். வருஷம் எப்பன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். சிலப்பதிகாரத்தை தமிழிலிருந்து மொழிபெயர்த்தவர் யார்? சிலப்பதிகாரத்தை தமிழிலிருந்து மொழிபெயர்த்தவர் யார்? பார்த்தசாரதி. வான்மீனும் காற்றும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு பாரதியார் வந்து தமிழில் மட்டும் கிடையாது, யூனிட் 8லயும் வந்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? வான்மீனும் காற்றும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். காளையர் கோவில் அரண்மனையை தாக்கிய லெப்டினன்ட் கர்னல் யார்? காளையர் கோவில் அரண்மனையை தாக்கிய லெப்டினன்ட் கர்னல் யார்? பாஞ்சோர். காளையர் கோவில் யாருக்கும் மோதல் நடைபெற்றது? பாஞ்சோருக்கும் யாருக்கும் வந்து நடைபெற்றதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உழுகுலன் கிளர்ச்சி என்ற பழங்குடியினர் கழகம் நடைபெற்ற இடம். உழுகுலன் கிளர்ச்சி என்ற பழங்குடியினர் கழகம் நடைபெற்ற இடம் ராஞ்சி.
தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் நூல் வெளியிடப்பட்ட இடம். தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் நூல் வெளியிடப்பட்ட இடம் கோவா. வங்கப் பிரிவினை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்பொழுது வெளியிடப்பட்டது? வங்கப் பிரிவினை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியிடப்பட்டது? 1905 ஜூலை 19. இதெல்லாம் டேட்ல சொல்லியிருப்பாரு. வங்காளத்தை 2ஆ பிரிக்க போறோம்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருப்பாரு. அதிகாரப்பூர்வமா பிரிக்கப்பட்டது எப்போ அக்டோபர் 16. 1870ஆம் ஆண்டு பம்பாய் நகர சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 1870ஆம் ஆண்டு பம்பாய் நகர சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. ராஜாராம் மோகன் ராய் பாரசீக மொழியில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர். ராஜாராம் மோகன் ராய் பாரசீக மொழியில் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர். சம்பத் கௌமுதி என்பது வங்க மொழி. மிராஜ் உல் அக்பர் என்பது பாரசீக மொழி. இந்த அக்பர் 2ஆம் அக்பர் தான் அவருக்கு ராஜான்னு சொல்லி பட்டம் கொடுத்துருப்பாரு. சிந்துவெளி பகுதியில் மிட்டதால் பகுதியை அகழ்வாராய்ச்சி செய்தவர் யார்? சிந்துவெளி பகுதியின் மிட்டதால் பகுதியை அகழ்வாராய்ச்சி செய்தவர் யார்? சூரஜ் பான். இந்திய தொழில் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர். 2022 குரூப் 4 கொஸ்டின். இந்திய தொழில் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? சமுத்திர குப்தர். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். மற்றவங்க தங்க நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. இவர் மட்டும்தான் வெள்ளி நாணயம் வெளியிட்டிருப்பார். டேஷின் காசக்குடி செப்பேடு. டேஷின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்கள் பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. நந்திவர்மன். தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் டெல்லி சுல்தான் யார்? தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் டெல்லி சுல்தான் யார்? வால்பன். குதிரைகளின் தலைவர்கள் அசுவபதி என்று அழைக்கப்பட்டவர்கள். டெல்லி சுல்தான்கள். முகமது கவானை எந்த பிராந்தியத்திற்கு ஆளுநராக ஹுமாயூன் நியமித்தார்? முகமது கவானை எந்த பிராந்தியத்திற்கு ஆளுநராக ஹுமாயூன் நியமித்தார்? பேஜ்பூர். அக்பர் யாரால் கவரப்பட்டார்? அக்பர் யாரால் கவரப்பட்டார்? தாய். இது கூட கொஸ்டினா கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கூற்றுக்காலத்துல வச்சு கேட்பாங்க. அக்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவாஜியின் பிறந்த வருடம். இதுவும் கேட்பாங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. சிவாஜியின் பிறந்த வருடம் 1627. ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல் என்ன இயக்கம்? ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல் என்ன இயக்கம்? தற்சுழற்சி இயக்கம். புவியின் மையத்திற்கும் புவி மேல் உள்ள பொருளுக்கும் இடையே அவற்றின் நிறையை பொறுத்து ஏற்படும் விசை என்ன? புவியின் மையத்திற்கும் புவி மேல் உள்ள பொருளுக்கும் இடையே அவற்றின் நிறையை பொறுத்து ஏற்படும் விசை என்ன? ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் நம்ம புவி மேல இருக்கிறோம். சரிங்களா? கீழே விழாம அப்படி நின்றுட்டு இருக்கோம். மின் தடையை அளவிட உதவும் அலகு. மின் தடையை அளவிட உதவும் அலகு ஓம். செம்பருத்தி பூ நிறங்காட்டியை கார கரைசலில் சேர்க்கும் போது என்ன நிறமாக மாறும்? செம்பருத்தி பூ வீட்டில் செம்பருத்தி பூ தான் எடுத்துக்கங்க. அதை எடுத்துட்டு ஒரு பேப்பரில் தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு சுண்ணாம்பு லைட்டாக இது பண்ணி பாருங்க. சுண்ணாம்புன்றது பாருங்க காரம் தானே. தேய்ச்சி பாருங்க என்ன நிறமா மாறுதுன்னு சொல்லிட்டு தேய்ச்சி பாருங்க. பிங்க் ஆர் கிரீன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் கொஸ்டினாக தரேன். பிங்க் கலரில் மாறுதா இல்லை கிரீன் கலரில் மாறுதான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரிங்களா? பிங்க் ஆர் கிரீன். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் கொஸ்டின் இது. நவீன கரிம வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? நவீன கரிம வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? ஃப்ரெட்ரிக் ஓலர். கார்பாலிக் அமிலம் என்பதன் வேதிப்பெயர் என்ன? கார்பாக்சிலிக் அமிலம் என்பதன் வேதிப்பெயர் என்ன? ஃபீனால். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற நுண்ணுயிரி மூலம் உருவாகும் நோய் என்ன?
மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற நுண்ணுயிரி பாக்டீரியா மூலம் உருவாகும் நுண்ணுயிரி நோய் என்ன? காசநோய். சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? யூகோ டிவிரிஸ். டவுன் சிண்ட்ரோம் என்ற நோய் எத்தனையாவது குரோமோசோமின் வரிசையில் ஒன்று அதிகமாக இருக்கும்? டவுன் சிண்ட்ரோம் என்ற நோய் எத்தனையாவது குரோமோசோம் வரிசையில் ஒன்று அதிகமாக இருக்கும்? மொத்தம் இருக்கிறது 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். சரிங்களா? 23 ஜோடிகள் வந்து இருக்கும். ஜோடினா டபுள் டபுளா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ஜோடிகள் வந்து ஆட்டோசோம்கள். ஆட்டோசோம்கள் என்னங்க எல்லாமே ஒத்துமையாக இருக்கும். 23வது குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்லோசோம்னு சொல்லுவாங்க. இந்த ஹல்லோசோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டாக்க உங்களுக்கு வந்து நம்ம ஆண்கள் பெண்கள் சொல்கிறோம் இல்லையா, நம்மளை வந்து ஆண்கள் பெண்கள் சொல்லி பிரிக்கிறோம் இல்லையா, அதுதான் 23வது குரோமோசோம். அதுதான் 23வது குரோமோசோம். அதுக்கு பேர் தான் வந்து அல்லோசோம்னு சொல்லுவாங்க. டபுள் எக்ஸ் இருந்தாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள். XY இது இருந்தால் பெண்கள். சரிங்களா? XYன்னு இருந்தால் பெண்கள். இது இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முடி கொட்டுவது இல்லை. டபுள் எக்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து கொட்டிட்டு இருக்கும். கொட்டிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். நமக்கு இந்த சொட்டையெல்லாம் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து சொல்லுவோம். இந்த குரோமோசோம் வந்து பாலினத்தை குறிக்கக்கூடிய குரோமோசோம். பாலினத்தை குறிக்கக்கூடிய குரோமோசோம். 21வது குரோமோசோம்ல பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்னு இருக்கும். எக்ஸ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே குரோமோசோம் தான். இதில் ஒரு ஒய் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஒரு குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கும், இல்லைன்னா எக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டவுன் சிண்ட்ரோம் நோய். அதுதான் டவுன் சிண்ட்ரோம் நோய். எத்தனாவது குரோமோசோம் தான்? 21ல. மனிதனின் 3வது கண் என்று அழைக்கப்படுவது. மனிதனின் 3வது கண் என்று அழைக்கப்படுவது பீனியல் சுரப்பி. திரிகடகத்தின் ஆசிரியர். திரிகடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். துன்பம் உள்ளது எனில் அன்று இன்பம் உள்ளது என்று கூறியவர் யார்? துன்பம் உள்ளது என்று அன்றே இன்பம் உள்ளது என்று கூறியவர் யார்? ராமர் குகன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. இலக்கண குறிப்பு தருக. அன்பின அன்பின ந து மாடு புல் மேய்கிறது. மாடுனா சிங்கிளா சொல்லிட்டேன். மாடு புல் மேய்கிறது. மாடுகள் புற்கள் மேய்கின்றன. என்ன முடிஞ்சா அப்ப என்ன? பலவின் பால். அப்போ பலவின் பால் அக்ரிணை வினைமுற்று. அக்ரிணை தான் சொல்லியிருப்போம். ஆடு மாடெல்லாம் எனக்கு அக்ரிணைகள் இல்லையா? அதே கிரார் அப்படின்னா பலவின் பால், இருக்கிறான் அப்படின்னா ஆண் பால், இருக்கிறாள் அப்படின்னா பெண் பால். அதெல்லாம் வந்து எனக்கு உயர்திணைகள். பழகு தமிழ் சொல்லறிமை நாலிரண்டில் என்ற பழமொழியில் நாள் என்பது என்ன? பழகு தமிழ் சொல்லறிமை நாலிரண்டில் இதில் நாள் என்பது என்ன? நாள் என்பது நாலடியார், 2 என்பது திருக்குறள். பொருள் தருக. நிறைவு எனப்படுவது மறைபொருளை காத்தல். உழவர் உலத்தியர் கடையர் கடைசியர் போன்றவர்கள் எந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆவர்? எந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆவர்? மருதம். ஓ.வே. சாமிநாத ஐயர் புறநானூற்றை பதிப்பித்த ஆண்டு. ஓ.வே. சாமிநாத ஐயர் புறநானூற்றை பதிப்பித்த ஆண்டு 1894. இலக்கண குறிப்பு தருக. உருதுயர். எந்த ரூ வருதுன்னு சொல்லி நான் செக் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த உரு வந்தாக்கா வந்து எனக்கு உடனே உரிச்சொல் தொடர்னு போட்டுறக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த உரு வேற. இந்த ரூ வந்தால் தான் உரிச்சொல் தொடர் வரும். உருதுயர். துயர்னா என்ன? துயர்னா துன்பம், உறுதுகின்ற துயர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து வினைத்தொகை 3 காலத்தையும் வந்து குறிப்பிடும். கோவலனும் கண்ணகியும் வணிகம் செய்ய சென்ற இடம். கோவலனும் கண்ணகியும் வணிகம் செய்ய சென்ற இடம் மதுரை. மணிமேகலையை மனம் புரிய விரும்பியவன் யார்? மணிமேகலையை மனம் புரிய விரும்பியவன் யார்? உதயகுமாரன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்ன ஜென்மத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சேராமல் இருந்திருப்பாங்க. அடுத்த ஜென்மத்தில் வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த உதயகுமார் மணிமேகலை கிட்ட சொல்ல போவார். காதலை வந்து சொல்ல போவார். அவர் தன்னுடைய முன்பிறவியை வந்து சொல்லலான்னு போவார். ஸோ அப்போ தான் நம்ம மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணுவாங்க கேட்டாக்கா மணிமேகலை தூக்கிட்டு
மணிப்பல்லவ தீவுக்கு போயிடுவாங்க. மணிப்பல்லவ தீவுக்கு போயிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவருடைய முற்புறவி இதுதான் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஒரு மந்திரமெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு, ஒரு 3 வித இது குடுத்துருவாங்க அவங்களுக்கு. 3 ஒரு அருள் வந்து குடுத்துருவாங்க. என்னன்னு கேட்டாக்க, பசி இல்லாம இருக்கிறது 1. ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்கா, பசி இல்லாம இருக்கிறது 1. விருப்பப்பட்ட அ உருவம் எடுக்கிறது 1. விருப்பப்பட்ட உருவம் எடுக்கிறது 1. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, பறக்கும் சக்தி. நம்ம அனுமர்லாம் பறக்கிறாருன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த மாரி வந்து பறக்கும் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 இத வந்து குடுத்துருப்பாங்க. யாருன்னா, மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு வந்து குடுத்துருப்பாங்க. இந்தியா என்ற இதழின் ஆசிரியர் பாரதியார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கிய அரசு எது? நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கிய அரசு எது? நடுவண் அரசு. யாருடைய நூலான சேரன்மான் காதலி சாகித்ய அகாதமி விருது வாங்கியது? யாருடைய நூலான சேரன்மான் காதலி சாகித்ய அகாதமி விருது வாங்கியது? கண்ணதாசன். இலக்கண குறிப்பு தருக. சரிந்து. லாஸ்ட்ல வந்து வந்து முடியுது. அது வந்து வினை எச்சம். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? வ.உ. சிதம்பரனார். பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? சி.ஒய். தாமோதரனார். பரிதிமாற் கலைஞருக்கு சி.ஒய். தாமோதரர் என்ன பட்டம் கொடுத்தார்? திராவிட சாஸ்திரி. பரிதிமாற் கலை சி.ஒய். தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுவர் யார்? பரிதிமாற் கலைஞர். ஸோ கொஷின்ஸ் இது வந்து எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ண முடியும். தமிழ் நூல்களில் பௌத்தம் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் நூல்களில் பௌத்தம் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? திரு வி. கல்யாணசுந்தரனார். 1930ஆம் ஆண்டு பூனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் யார்? 1930ஆம் ஆண்டு பூனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் டாக்டர் முத்துலட்சுமி. திருநெல்வேலியில் திருத்தி என்ற ஊரில் பிறந்தவர் யார்? திருநெல்வேலியில் திருத்தி என்ற ஊரில் பிறந்தவர் நல்லாதனார். சடாயு உயிர் நீத்த படலம். ஜடாயு உயிர் நீத்த படலம் ஆரண்யகாண்டம். உரை ஆசிரியர்கள் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? உரை ஆசிரியர்கள் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? குறுந்தொகை. கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்று குறிப்பிடும் நூல் எது? கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்று குறிப்பிடும் நூல் எது? நாலடியார். பொருள் தருக. பொறுமை எனப்படுவது இகழ்வாரை பொறுத்தல். சேர்ப்பன் புலம்பன் போன்ற மக்கள் வாழ்ந்த நிலம். சேர்ப்பன் புலம்பன் போன்ற மக்கள் வாழ்ந்த நிலம் நெய்தல். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் தி புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்ற தலைப்பில் புறநானூற்றை மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். இலக்கண குறிப்பு தருக. கை தொழுது. ஒரு இதை வந்து தொழுறீங்கன்னா என்ன? கையால் வந்து தொழுறீங்க. அப்போ என்ன? கையால் தொழுது. கையால் தொழுது. ஐ ஆள்கு இன்னது கண் அப்படின்னு வந்தாலே அது வந்து வேற்றுமை தொகை தான். ஆள் அப்படின்னா 3ஆம் வேற்றுமை. ஐனா தான் 2ஆம் வேற்றுமை. சரிங்களா? கையால் தொழுது. கோவலனையும் கண்ணகியும் மதுரைக்கு அழைத்துச் சென்றவர் யார்? கோவலனையும் கண்ணகியும் மதுரைக்கு அழைத்துச் சென்றவர் யார்? கவுந்தியடிகள். இவங்க வந்து என்ன சமணத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுதேசமித்திரன் என்ற இதழின் துணை ஆசிரியர். சுதேசமித்திரன் என்ற இதழின் துணை ஆசிரியர் பாரதியார். பொருள் தருக. 2024 குரூப் 4 கொஸ்டின் இது. பொருள் தருக. மாரி. மலை. மணிமேகலையை மணிப்பல்ல தீவிற்கு கொண்டு சென்ற தெய்வம் எது? மணிமேகலையை மணிப்பல்லவ தீவிற்கு கொண்டு சென்ற தெய்வம் எது? மணிமேகலா. முன்ன சொன்னேன் இல்லையா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. நதியின் பிழை என்று நறுமுனையின்மை அன்றே என்ற வரிகளை இயற்றியவர் யார்? நதியின் பிழை என்று நறுமுனையின்மை அன்றே என்ற வரியை இயற்றியவர் யார்? கம்பர். அதே போலதான் நதி செய்த குற்றமில்லை அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் வந்து இயற்றிருப்பார். இலக்கண குறிப்பு தருக. அனைவரும். ஒற்றுமை.
ஃபோல்க் லிட்ரேச்சர். ஃபோல்க் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல் என்ன? நாட்டுப்புற இலக்கியம். பரிதிமாற் கலைஞர் தனது பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி என்பதை மாற்றியதைப் பற்றி எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? பரிதிமாற் கலைஞரான தனது பெயரானது சூரிய நாராயண சாஸ்திரி என்பதை மாற்றியதைப் பற்றி எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? தனிப்பாசுரத் தொகை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உரைநடையின் ஆசிரியர். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உரைநடையின் ஆசிரியர் திரு வி. கல்யாணசுந்தரனார். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ். உழுபவருக்கு நிலம் உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்? உழுபவருக்கு நில உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன். அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர். அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் யார்? இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் யார்? சந்தா சாஹிப். பாளையக்காரர்கள பாப்பீங்க சந்தா சாஹிப். மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? 580.